பிரபல நடிகை ரஞ்சினி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். இந்த வழக்கு குறித்து அவரிடம் நிறைய பேசலாம். வணக்கம் ரஞ்சினி, எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது மலையாள சினிமாவை தாக்கம்ன்றதை தாண்டி இந்திய சினிமாலேயே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விவகாரம். இப்போ இதுல நடிகர் திலீப் விடுதலையாகி இருக்கிறார். இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ரெண்டு வகையில நமக்கு பார்க்கலாம். லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்போ அது கரெக்ட். எனக்கு கோர்ட்ல எப்போதும் எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் ஜட்மெண்ட் நமக்கு வரும். ஓகே, பட் ஆஸ் அ காமன் பர்சன், நீங்களும் நாங்களும் அப்படி இருக்கிறச்ச இது பார்த்தாக்க நமக்கு எப்போதும் என்ன சும்மா விட்டுட்டாங்களா அப்படின்னு தான் தோணும். அப்படி இல்லை. எனக்கு ஃப்ரம் தி பிகினிங், அதாவது இந்த போலீஸ் பிடிக்கிறப்போ அங்கிருந்து டெம்பர் பண்றது, சில இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸ் வந்தாக்கா நம்ம எல்லாரும் ஜட்மெண்ட் நார்மலா பாக்குறச்சு ஐயோ இது பாவமே. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நித்தாரி கேஸை பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை சின்ன பிள்ளைங்களை கொண்டுட்டு இப்ப எல்லாரும் ரெண்டு பேரையும் வெளியே விட்டுட்டாங்க, ரைட்? அதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஃப்ரம் த பிகினிங் இந்த கேஸ் வரச்ச இந்த போலீஸ் அந்த எவிடன்ஸ் எல்லாம் டெம்பர் பண்றது. இதனாலதான் கோர்ட்ல போனாக்கா ஜட்ஜ் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு எவிடன்ஸ் இல்லாட்டி சும்மா விடுவாங்க. அதுதான் இந்த கேஸ்லயும் நடந்திருக்குது. ஏன்னா இது முதல்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தனாக்கா நமக்கு ஏதாவது பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஹை ப்ரொஃபைலிக் கேசஸ், அதாவது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளு பவர் இருக்கிறவங்க எப்போதும் தே கெட் அவே. எனக்கு நான் சொன்ன மாதிரி முதல்ல இன்வெஸ்டிகேஷன்லயோ இந்த போலீஸ் இதுலயோ அவங்களுக்கு பவர் இருக்கு. தே கேன் பை ஜஸ்டிஸ். தே கேன் பை. நான் சொல்லிருந்தேனாக்கா இந்த எவிடன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம பண்ணிட்டாங்கனாக்கா கோர்ட் ஒன்றும் செய்ய முடியாது. எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம ஜட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த விதத்துல பார்த்தாக்கா ஜஸ்டிஸ் தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பட் எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்குனாக்கா, நம்ம நிர்பயா கேஸுக்கு அப்புறம் ஜேஎஸ் வர்மா கமிட்டி அவரு ஒரு ரிப்போர்ட், பியூட்டிஃபுல் ரிப்போர்ட் ஒன்று பண்ணாரு. இந்த மாதிரி கேசஸ் ரேப் கேசஸ், அசால்ட் கேசஸ்ல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வரணும் அண்ட் ஸ்பீடி ட்ரையல்ஸ் வரணும்னு. அது ஏன் பாருங்க, 2017 இந்த கேஸ் நடந்தது, இந்த இன்சிடென்ட் நடந்தது. இன்னைக்கு தான் இதோட ஃபுல் வெர்டிக்ட். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? ஜஸ்டிஸ் ஃப்ரம் த பிகினிங் நடக்கல. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கேஸ் ஸ்பீடி ட்ரையல் ஏன்